இந்த சூர்யா கூட சிக்கான்னு ஒருத்தர் இருக்கார்ல, என்ன சத்தியா பண்ணார் தெரியுமா? அந்த என்மேல் விழுந்த மழைத்துளின்னு சொல்லிட்டு ஒரு சாங் நான் சேனலில் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த ஆள் என்னென்னவோ எனக்கு அவருடைய சேனலில் போயிட்டு இது பண்ணுறாரு. உனக்கு இதான் வேலையா? ஒவ்வொரு சேனலில் போய் வம்பிழுக்கிறது தான் வேலையா? அந்த சூர்யாவுக்கும் எனக்கும் ஒரே வயசு. நீ சொன்ன சூர்யா அன்றைக்கி வயசு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, அப்போ தான் பார்த்தேன். உனக்கு வயசு பிள்ளைக்கூட போய் குடும்பம் நடத்திட்டு கெல்ட்டு நாயை நேற்று வந்து அடிச்சிட்டா, மூக்கெல்லாம் அடித்து உடச்சிருக்கிறா சூர்யா. இருந்தாலும் என்ன பண்ணான்னு தெரில, 2 பேரும் சரக்கு அடிச்சுருந்துருப்பாங்களாட்டிருக்குது. 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு காலில் எடுத்து ஒரே அடி தான் மூக்கில் விட்டாலும் மூக்கெல்லாம் உடஞ்சி போச்சான்டா. மூக்கிட்ட உதைக்கிட்டோம். அப்படித்தான் அடி வாங்கி நீ சாகணும். உனக்கு அதெல்லாம் தேவையா? சுமியக்கா கூட போய் ஒழுங்காக வாழ வேண்டியதானே. என்ன சேனலை வம்பு கிழக்குறியா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்துட்டு சுமியக்கா மூஞ்சிக்காக பார்க்குறேன் தெரிஞ்சுக்கு. உதப்பட்டுக்கிட்டு கிடக்கிற சூர்யா கிட்ட பொழுதுனிக்கு அடி வாங்கி மிதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிற. அதெல்லாம் உனக்கு பங்கம் போகல. சுமியக்காவாக இருக்கவும் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுட்ருக்குது. நானாக இருந்தேன்னு வச்சுக்க, என்கிட்டயே நீ மாட்டிருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அந்த அக்காவருக்கும் சூர்யா வீட்டுக்கு விட்டுட்டுருக்குது. நானாக இருந்தால் நாக்கி கட்ட சங்கிலி 2 வாங்கிட்டு போய் கட்டி இங்கே சாவிடான்னு சொல்லி நானாக இருந்தால் விட்டுருவேன் தெரிஞ்சுக்க. அந்த சுமியக்காவை ஏமாற்றிக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? சேனலில் என்னையெல்லாம் வம்பு கிழித்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நீ தெரிஞ்சுக்க. அவங்கள விட மோசமானவன் நான். நல்லபடியாக நடந்துக்கிட்டால் நான் இந்த உலகத்திலே நல்லாவே என்ன மாதிரி கிடையாது. ஆனால் என்னை இறண்டி பார்த்துட்டிங்கன்னா என்னை விட மோசமானவன் இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த மாதிரி ஜென்மம் நான். ஓகேவா? இந்த சேனலுக்குள்ளே வந்ததுன்றது நான் ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டு வரேன்.